ஓஹோ, சூர்யா 45 பூஜை நேத்து நடந்திருக்கா? SK24 பூஜை இன்னைக்கு நடத்துறேன் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் சூர்யாவை ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ், இன்னைக்கு SK24 படத்தோட பூஜை நடைபெற இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். நடிகர் சூர்யாவோட சூர்யா 45 படத்தோட பூஜையானது நேற்றைய தினம் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில்ல சிறப்பா நடந்திருக்கு. சூர்யா அவர்களுமே பட்டி வேஷ்டி சட்டையில வந்து ரசிகர்கள் அதிக அளவு கவர்ந்திருக்காரு. RJ பாலாஜி இந்த படத்தை இயக்கி இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது இன்றைய தினத்துல இருந்து பொள்ளாச்சியில துவங்கி தொடர்ந்து 45 நாட்கள் நடைபெற இருக்கு. இந்த நிலையில தான் இன்னைக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை பொறுத்தளவுக்கு தன்னோட அடுத்த படத்தோட பூஜையை போட இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அமரன் படத்துக்கு பிறகு AR முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படமானது இப்ப இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. அடுத்தது சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் இணைய இருக்காரு. என்னதான் சூர்யாவை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து சிறப்பான பிரம்மாண்ட படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் கூட கங்குவா படமானது சிறப்பா அமையல. இந்த படமானது கடந்த 14ஆம் தேதி சர்வதேச அளவுல திரையரங்கில் ரிலீஸ் ஆகி இருந்தது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் இந்த படம் உருவாகி இருந்தாலும் கூட இந்த படமானது ரசிகர்களை பெருமளவுல கவர்ல. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்ததுனால இந்த படத்தோட வசூலுமே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் தான் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல சூர்யா 44 படத்தை நடிச்சு முடிச்சு கொடுத்திருக்காரு சூர்யா. இதற்கு அடுத்தபடியா தான் RJ பாலாஜி இயக்கத்துல சூர்யா 45 ஷூட்டிங்லயுமே இணைஞ்சிருக்காரு. பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில்ல தான் நேற்றைய தினம் இந்த படத்துக்கான பூஜையானது நடைபெற்றது. இந்த படத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகு நடிகை திரிஷா சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்க இருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் இன்னைக்கு SK அவர்கள் தன்னோட அடுத்த படத்தோட பூஜையை சென்னையில போட இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அமரன் திரைப்படமானது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த AR முருகதாஸ் இயக்கத்துல இணைஞ்சிருந்தாரு. SK23 படமுமே இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறதுனால அடுத்த சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்காரு. அந்த படத்தோட பூஜை தான் இன்னைக்கு நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சுதா கொங்குரா இயக்கத்துல புறநானூறு படத்தில் நடிக்க இருக்காரு. ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் சிபி சக்கரவர்த்தி கூட்டணியில வெளியான திரைப்படம் தான் டான். இந்த திரைப்படமானது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல வசூல் எட்டி இருந்தது. அமரன் திரைப்படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயனோட அப்டேட்ஸ் டெய்லி வந்துகிட்டு இருக்கு. இதுதான் SK ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு.